ஸோ நீங்கள் பொதுவாகவே கொரியன் பீப்புள்ஸை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட லுக்ஸுக்கு வந்து பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. லுக்ஸுக்கு வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நம்ம மூஞ்சி வந்து எங்கேயுமே மேடு பள்ளமா இருந்துடக்கூடாது, ஒரே மாதிரி பாலிஷாக பல இருக்கணும் அப்படின்றதுல அவங்க வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருப்பாங்க. நீங்கள் பல ரீல்ஸில் கூட பார்த்துருக்கலாம், டிக்டாக் வீடியோஸ்க்குள்ள பார்த்துருக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியாவில் அவங்க வந்து உயிர் வாழணும் அப்படின்னா அந்த லுக்ஸ் இல்லாமல் வாழ முடியாது அப்படின்றது தான் கொரியாவில் இருக்கிற ரியாலிட்டியில் இருக்கிற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கோ இல்லை ஒரு எம்என்சி கம்பெனிக்கோ வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த கம்பெனி ரூல் புக்கில் இருக்கிற ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பிரெஸ்ட் சைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அது வந்து ஒரு பர்டிகுலர் சைஸ் அவங்க வந்து சொல்றாங்க. அதை பத்தி நான் ரொம்ப டீப்பா சொல்ல விரும்பல. ஸோ ஒரு பொண்ணோட பிரெஸ்ட் சைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ஒரு பொண்ணோட மூக்கு லென்த் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ஐப்ரோ வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்றத அவங்க செட் பண்ணி தான் அவங்களை வந்து வேலைக்கே எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிரைவேட் கம்பெனிஸ் மட்டும் தான் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஸோ அங்க இருக்கிற கவர்மெண்ட் கம்பெனிஸ் கூட இந்த மாதிரி பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சு தான் வேலைக்கு